வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 20th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் வந்துச்சு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் டவுன் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு, அதாவது லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஷார்ப் ரெக்கவரி. என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ஓப்பன் ஆகுறது வீக்காக இருந்தாலும் க்ளோஸ் ஆகுறது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதே ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. 23,400 வந்து 23,800. ஸோ இதுக்குள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து மார்க்கெட்டு இந்த 5-6 நாளாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ், அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டு தான் இப்படி இருக்குது. ஆனால் 1789 அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது யூஎஸில். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகுனா 1650% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1650% ரிட்டர்ன்ஸு யாருங்க கொடுப்பாங்க? ஆனால் அந்த கம்பெனி கொடுத்துருக்குது. அந்த கம்பெனி என்ன கம்பெனி, யாருடைய அண்டரில் வருது, கோல்டு வாங்கலாமா வேணாமா? நிறைய பேர் என்கிட்ட கோல்டு வாங்கலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட் இது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஆஃப் நவ் குளோபல் ட்ரெண்ட் என்ன, அதாவது யூஎஸ் ஈரான் இந்த பிரச்சனை என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு கம்பெனி சொன்னேன் பார்த்தீங்களா, 1789 கேபிட்டல். இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ராஸோடைய சன்னு ஜூனியர் ட்ரம்ப். இந்த ஜூனியர் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா 1789 அப்படின்னு ஒரு கேபிட்டல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்பெனியில் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவும் ரிப்போர்ட் இல்லை. ஆனால் இப்போ அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் லாஸ்ட் 1 இயரில் 1650% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 3.5 பில்லியன் யூஎஸ் டாலராக இருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. 3.5 பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபியில் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 33,000 கோடியிலிருந்து 34,000 கோடி அந்த கம்பெனியோடைய ஒர்த். இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து இன்னும் 2 வருஷத்துல நாங்கள் வந்து 10 பில்லியன் யூஎஸ் டாலரை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 95,000 கோடியிலிருந்து 96,000 கோடி நாங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போவே ட்ரம்ப் இதே சுச்சுவேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த வருஷம் இன்டுக்குள்ளேயே அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதாவது 10 பில்லியன் யூஎஸ் டாலரை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. நல்லா பாருங்க, எந்த ஒரு மார்க்கெட்டும் இந்த மாதிரி ஏற கிடையாது. இந்த லாஸ்ட் ஒன் இயரில் அதாவது லாஸ்ட் இயர் 2025 ஜனவரியில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்தார். அப்போ இருந்து இந்த டேரிஃப் ஸ்டார்ட் பண்ணார். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு கொண்டு வந்தார். அதை வந்து பாஸ் பண்ணார். மறுபடியும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேனாரு. மறுபடியும் ஓப்பன் பண்ணார். 50% டேரிஃப்னாரு, 100% டேரிஃப்னாரு. மறுபடியும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் டேரிஃபுங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணார், ஈரானுடைய வார் அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அதை கையில் எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை ஆனால் போதும் நான் வந்து ஈரான் கூட வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறோம், ஈரான் வந்து வார் வந்து முடிஞ்சிருச்சு, இனி எந்த ஒரு வாரும் இருக்காது, ஹார்மூஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு திங்கக்கிழமை ஆனால் போதும் ஒரு மெசேஜ் போடுறாரு. வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு மெசேஜ் போடுறாரு, ஈரானை நான் வந்து முடிக்காமல் விட மாட்டேன், ஹார்மூஸ் ஜோன் ஒரு ஷிப்பு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு வெள்ளிக்கிழமான ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பொசிஷன் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ட்வீட் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறாரு. அதனால தான் 1650% ரிட்டர்ன் வந்துருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஜூனியர் ட்ரம்ப்போடைய கம்பெனி. பேசாமல் அந்த மாதிரி கம்பெனியில் நாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுருணும், ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் கூட ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து அபாரமான வளர்ச்சி வந்துச்சு. அது அந்த பீரியடில் யாராவது இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க, அது யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து 2004 மார்க்கெட்டில் இருக்கிறதுனால. ஓகே, இந்த கம்பெனி பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து என்விடியா வந்து சைனாவில் வந்து பேன் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் வீக் தான் என்ன பண்ணார் யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸு எல்லா சிஇஓவையும் கூட்டிகிட்டு போனார். அது என்விடியாவுடைய சிஇஓவையும் கூட்டிகிட்டு போனார் சைனாவுக்கு. இன்னைக்கு வந்து சைனா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா RTX 5090D
V2 அப்படின்னு ஒரு கேமிங் ஷிப் வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மெயினாக அந்த ஷிப் வந்து கேமிங் ஷிப்பு. சைனாவேன்னா நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைனா NVIDIAவுடைய சிப் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளூரில் இருக்கிற தொழிலாளிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேன் பண்ணிட்டோம். இது வந்து செக் போஸ்ட்லேயே நாங்கள் வந்து வராத மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கு கிட்டத்தட்ட 8000 ஜாப் வந்து கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்டர்டே ஈரான் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே கத்தார், UAE, சவுதி அரேபியா இவங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஈரான் கூட வந்து வார் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்னாரு. ஆனால் எஸ்டர்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன், ஈரான் கூட வந்து வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி அவர் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பண்ணுங்க, உங்களுடைய F-35 அப்படிங்கிற ஃப்ளைட்டை வந்து, அதாவது ஏர் ஜெட்டை வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய F-35 ஜெட்டையே நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வலிமை இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வர்றதா இருந்தாலும் வாங்க, வாஷிங்டனுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஸோ மறுபடியும் வந்து வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆகுது. ஏசியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா மார்க்கெட் 1.5% டவுனில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இந்த குளோபல் மார்க்கெட்டு தகுந்த மாதிரி 150 பாயிண்ட் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 23,450 வந்துட்டு 23,400 வந்துட்டு அங்கே வந்து 23,700 வரையும் போயிருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 117 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 75,318 செட்டில் இருக்குது. நிஃப்டி 41 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.17%, 23,659 செட்டில் இருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, ஆட்டோ ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. FMCG, IT, மீடியா ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% டவுனில் போயிடுது. ஓகேங்களா, நம்ம ருபி 100 டார்கெட் நியர்பை வந்துருச்சுங்க. நான் வந்து 89 சொல்லிட்டு இருக்கிறேன். 100 டச் ஆகிட மாட்டேங்குது. நான் சொன்னது வந்து ஒரு 6 மாதம் டைம் சொன்னேன். ஆனால் இப்போ நான் சொல்லி ஒரு 2 மாதம் கூட ஆகலை. இப்போ வந்து 97 பக்கமாக வந்துருச்சு. இன்றைக்கி வந்திருக்கிற ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 96.82. ஸோ ரெக்கார்ட் லோ டெய்லி மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு தெரியும், நெக்ஸ்ட் வீக் வந்து 100 மார்க் பண்ணாலும் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்குறாரு. மெலோடி அப்படின்னு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலாக அது வந்து மெலோடிங்கிற பாக்கெட்டில் வந்து பார்லி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பார்லி கம்பெனி. ஸோ இவங்க வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் ஆகிட்டாங்க, இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி பார்லி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கு அப்பர் சர்க்கியூட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ரேட்லாம் ரொம்ப பெரிய ரேட்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு பார்லிஜி 5 ரூபா பாக்கெட் வாங்குறீங்களா, அந்த அளவுக்கு தான் ஷேரோடைய வேல்யூ இருக்குது. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது 5 ரூபீஸுக்கு ஓப்பன் ஆகிட்டு 5.25 வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஒரு பார்லி பிஸ்கட் 5 ரூபா பாக்கெட் வாங்குற மாதிரி தான் ஒரு ஷேரோட ரேட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் அப்படின்னாலும் FIs இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1597 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1968 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. அதாவது FIs வந்து அந்த செல்லிங் பவரை ஒரு நாளைக்கு 4000 கோடி 5000 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 1000 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னாவே மார்க்கெட் ஏறுது. ஓகேங்களா, அவன் 4000 கோடிக்கு விற்க வேணாம், 1000 கோடிக்கு விற்றா கூட மார்க்கெட் ஏறுது. இன்றைக்கி அப்படி தானே வந்துருக்குது. 23,400 வந்து 23,700 வந்துருக்குது. நேற்று அவங்க வந்து 4000 கோடி பக்கமாக விற்றுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 1500 கோடி தான் வந்து விற்றுருக்குறாங்க.
ஸோ அவங்க வந்து பையே பண்ண தேவையில்லாட்டுருக்குது, விற்காமல் இருந்தாவே போது மாட்டேங்குது இந்த மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் யாருடைய பவர்? நம்மளுடைய பணம் தான். நம்மளுடைய பணம்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். மார்க்கெட் இறங்க இறங்க குப்பையால வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னைக்கு சேஞ்ச் ஆக போகுதோ தெரியல. ஓகே, அந்த பர்டிகுலராக அந்த வீடியோ இந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு 11:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் யூஎஸ்லேருந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வருது. அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன், ஃபெட்டோடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ஸ்டே மே 21 அன்னைக்கு அரவிந்தோ ஃபார்மா, இமாமி, இன்ஜினியர்ஸ் இந்தியா, கெயில், ஐடிசி இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது, யூரோப் ஜோனுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது, யூகே உடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது, யூஎஸ் உடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது, யூஎஸ் உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது. ஸோ நாளைக்கு வந்து இந்த 5 டேட்டா வருது தேர்ஸ்டே அன்னைக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு, இப்போ நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆர்டர் பண்ண கிடையாது, ரெக்வஸ்ட் தான் பண்ணிக்கிறாரு. தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்காக அவர் வந்து ஆர்டர் போடுறாரு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறதுங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ வந்து டாலர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $4,500 இருக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் வரணும். அதாவது இப்போ வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது, நியர்பை 99.5 வந்துருச்சு. ஸோ நம்ம கோல்டு பொறுத்தவரையும் 4,200 இல்லைனா $4,000 வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவே தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் வந்து கோல்டு பீஸோ இல்லை கோல்டு இடிஎஃப்லையோ வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா அதாவது தங்கத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ண நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு அது வந்து ஒரு பாதகமாக போயிடும். ஓகேங்களா? அது முதல்ல மைண்டில் வச்சுக்காங்க. இந்தியன் எக்கனாமிக் நல்லா இருக்கணும் அப்படின்னா தங்கத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக முதலீடு பண்ணக்கூடாது. பட் பெண் பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து தங்கத்தை தான் போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை. அப்படிங்கும்போது நம்ம அதையும் பார்க்கணும், நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும்ல. அப்படிங்கும்போது கொஞ்சம் இறங்கட்டும். அதாவது $4,000 இருந்து $4,100 அந்த ரேஞ்சு வரும்போது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பவுனுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $98,000, $95,000லேருந்து $98,000 எப்போ வருதோ அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தேர்ஸ்டே யூஸ்வலாகவே வந்து தேர்ஸ்டேனா எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த தேர்ஸ்டே, நான் வந்து எல்லா தேர்ஸ்டே சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த தேர்ஸ்டே பொறுத்தவரையும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து ட்ரெண்ட் வந்து லோவில் ஓப்பன் ஆகி ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதனால் நாளைக்கு பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல்லாம் சேஞ்ச் பண்ண விரும்பலைங்க. ஆனால் குண்டு சட்டிக்குள்ளே தான் வந்து குதிரை ஓடிட்டு இருக்குது. இந்த ஒரு வாரமாக வந்து 23,800, 23,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 400, 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்பவும் அதே ரெசிஸ்டன்ஸ் தான். 23,800 வந்து 23,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,300 வந்து 400ங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? வேற ஒன்றும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் சொல்லல, உங்களுக்கே இதெல்லாம் தெரியும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. எனிவே நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், புட்டில் வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா புட்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா ஸ்ட்ரைக்கும் சேர்ந்து ஓவராலாக புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். அதாவது ஓப்பன் ஆகுறது இப்படி வந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,750 23,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,550 23,450 வரையும் சப்போர்ட் இருக்குது.
சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதாவது நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால இதை என்னன்னு பார்த்துடலாம். சாரி, சென்செக்ஸை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 75,700, அதாவது 75,700ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 75,500 to 700ங்கிறது ஒரு ஜோன், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஒருவேளை 75,700க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 75,850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது 75,700, 800 ரேஞ்சில். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75,000ங்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஒரு சப்போர்ட். 75,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 74,800 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.